திருநாராயணின் கோவில் திருப்பணி சிறப்பாக நடந்தது. ஆனால் உற்சவரான செல்லப்பிள்ளை கிடைக்கவில்லை. யோகியான ராமானுஜருக்கு உற்சவரான செல்லப்பிள்ளை டெல்லி சுல்தானான பாட்ஷாவின் அரண்மனையில் இருப்பது தெரிந்தது. டெல்லியிலிருந்து செல்லப்பிள்ளையை எழுந்தருள பண்ணுவதற்காக ராமானுஜர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லி அரண்மனையை அடைந்த ராமானுஜரை பார்த்ததும் சுல்தான் பாட்ஷா மண்டியிட்டு சலாம் போட்டான். பிறகு என்ன செய்யணும் என்று பாட்ஷா கேட்க அதற்கு ராமானுஜர், என்னுடைய தெய்வம் இங்கே இருக்கு, அதை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார். பாட்ஷா ராமானுஜரிடம் அவன் வைத்திருக்கும் விக்கிரகங்களில் பார்க்க சொன்னான். தன் கனவில் காட்சியளித்த பெருமாள் அங்கு இல்லை என்று உணர்ந்த ராமானுஜர் பாட்ஷாவிடம் விஷயத்தை கூறினார். உடனே பாட்ஷாவின் ராணி, நம்ம பாப்பா ஒரு சாமியை வைத்துக் கொண்டு விளையாடுகிறதே, அதுவோ என கூறினாள். பாட்ஷாவின் மகளுக்கு பிபி என்று பெயர். அந்த பிபி விளையாட்டாக பெருமாளை தன்னுடனே வைத்துக் கொண்டு அந்த பெருமாளுக்கு முத்தம் கொடுத்து பூவெல்லாம் சாத்தி சாதங்கள் எல்லாம் ஊட்டினாள். இவளது அன்பினால் விக்கிரகமாக இருந்த பெருமாள் பிபியிடம் பேச ஆரம்பித்தார். ராமானுஜரிடம் பெருமாளை கொடு என்று பிபியிடம் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன் என்றாள். உங்கள் பெருமாள் தான் இங்கே இருக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் பெருமாளை கூப்பிட்டு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று பாட்ஷா கூறி சென்றான்.